எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராடக்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு ரோல் இருக்குது. ஸோ அந்த ரோல் பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இன்னமும் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஹை டிமாண்ட் இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த ரோல் என்னன்னே தெரியாமல் இந்த ரோலில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் கூட கெரியர் க்ரோத்துக்காக வந்து இந்த ரோலுக்கு வந்து சேஞ்ச் ஆவாங்க. ப்ராடக்ட் சப்போர்ட் அப்படின்னா நமக்குலாம் ஃபஸ்ட்டு மைண்டில் வர விஷயம் வந்து இது ஒரு கால் சென்டர் மாதிரியான ஒர்க்கா அப்படின்றது தான். இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் சப்போர்ட்னா நமக்கு கோடிங் நாலேஜ் வேணுமா, ஏதாவது டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்க டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இதில் நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ப்ராடக்ட் சப்போர்ட் ரோல்? இமேஜின் அ கம்பெனி லைக் ஜோஹோ, சேல்ஸ்ஃபோர்ஸ், ஃப்ரெஷ்ஒர்க்ஸ், இவங்கலாம் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அதை வந்து கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க, இல்லை ஃபீச்சர்ஸ் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை அதில் சின்ன சின்ன பக் இருக்குது, அதில் சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீச் அவுட் பண்ணுற ஆளே வந்து இந்த ப்ராடக்ட் சப்போர்ட் தான். பேசிக்காக ப்ராடக்ட் சப்போர்ட் என்ன அப்படின்னா, கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட்டை ஸ்மூத்தாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறவங்க பேர் தான் வந்து ப்ராடக்ட் சப்போர்ட். இதில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது கஸ்டமருக்கு இந்த ஃபீச்சர்ஸ், இந்த ப்ராடக்ட் பற்றின எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 1 month 1.5 month அப்புறம் கஸ்டமர் ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர் ரீச் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இந்த ப்ராடக்ட் சப்போர்ட் இன்ஜினியர் தான். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஃபேசிங் ரோல். நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷனால நீங்கள் தான் இருப்பீங்க. கஸ்டமர் உங்ககிட்ட நான் இந்த டேட்டா அப்லோட் பண்ணும்போது இது வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது, இதில் இஷ்யூவாக இருக்குது, இல்லைனா இந்த ஃப்ளோ வந்து ஏன் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலை, இந்த ஒர்க் ஏன் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலன்னு சொல்லிட்டு கஸ்டமர் நிறைய உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். அதெல்லாமே வந்து நோட் டவுன் பண்ணி வைக்கிறது தான் உங்க வேலை. செகண்ட் லெவல் ப்ராடக்ட் சப்போர்ட் இருப்பாங்க. அவங்க தான் வந்து டெக்னிக்கல் ட்ரபிள் ஷூட்டர். ஒரு கால் சென்டர் ஏஜென்ட் மாதிரி ஜஸ்ட் குவெரிஸை கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்கிற பர்சனாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. எரர் மெசேஜஸ், பேக் அண்ட் ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே எடுத்து இந்த ப்ராப்ளம் எதனால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, கஸ்டமர் வந்து எனக்கு இந்த டேஷ்போர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது நெட்வொர்க் இஷ்யூவா, இல்லை ப்ரௌசர் இஷ்யூவா, இல்லைனா ஏதாவது சைட்டில் ஏதாவது ப்ராப்ளமா, சைட் பிரேக் டவுனா அப்படின்ற வரைக்கும் நீங்கள் தான் வந்து செக் பண்ணுவீங்க. தேர்ட் லேயர் என்ன அப்படின்னா, பிரிட்ஜ் பிட்வீன் கஸ்டமர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். கஸ்டமர் கொண்டு வர எல்லா இஷ்யூமே வந்து ப்ராடக்ட் சப்போர்ட்டால சரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க இஷ்யூ எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக நோட் டவுன் பண்ணி டெவலப்பர்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து இந்த லேயர் இன்ஜினியர்ஸோட வேலை. அந்த இஷ்யூ என்ன, எப்பப்பெல்லாம் இந்த இஷ்யூ வருது, எதனால் இந்த இஷ்யூ வருது அப்படின்றதெல்லாம் வந்து நோட் டவுன் பண்ணி அதெல்லாம் வந்து டெவலப்பர் டீமுக்கு எஸ்கலேட் பண்ணுறது தான் உங்களோட மெயின் வேலை. சொல்லப்போனால் டெவலப்பர்ஸோட மேக்ஸிமம் டைம் வந்து இந்த ப்ராடக்ட் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் தான் வந்து சேவ் பண்ணுவாங்க. பிகாஸ் இப்போ ஒரு டெவலப்பர் வந்து டேரெக்டாக கஸ்டமர் கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நோட் டவுன் பண்ணி அந்த ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். டெவலப்பர்ஸ்க்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க அந்த ப்ராஜெக்ட்டில் மூவ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. பட் ப்ராடக்ட் சப்போர்ட் தான் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன இஷ்யூன்றதை நோட் டவுன் பண்ணி சிம்பிளிஃபையாக இப்போ டெவலப்பர்ஸ் கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா டெவலப்பர் அதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து ஃபோர்த் லேயர் ப்ராடக்ட் சப்போர்ட் என்ன அப்படின்னா, ட்ரெயினர் ப்ளஸ் கன்சல்டன்ட். வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கஸ்டமருக்கு சில ஃபீச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற பர்சனாக வந்து நீங்கள் தான் இருப்பீங்க. இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அண்ட் தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணி கூட அவங்களுக்கு கொடுக்குறது, தென் ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்து கஸ்டமருக்கு பேசிக்காக அந்த ப்ராடக்ட்டை புரிய வைக்கிறது தான் வந்து உங்களோட வேலை. ஸோ கால் சென்டர் பேசிக்காக வந்து கஸ்டமரோட குவெரிஸை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. டெக்னிக்கல் டெப்த்ன்றது சுத்தமாக இருக்காது. பட் ப்ராடக்ட் சப்போர்ட்டில் அப்படி கிடையாது. டெக்னிக்கல் டெப்த்தும் ஓரளவுக்கு இருக்கும், கஸ்டமரோட குவெரிஸையும் கேட்டுப்பாங்க. ஸோ ரெண்டும் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ண மாதிரி தான் வந்து இந்த ரோல் உங்களுக்கு இருக்கும். சொல்லப்போனால் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோலும் ப்ராடக்ட் சப்போர்ட் ரோலும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். சில கம்பெனிஸில் அதை டெக்னிக்கல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, சில கம்பெனிஸில் அதை ப்ராடக்ட் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரோல் பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஸ்கில்ஸ் என்னென்ன தேவை, இந்த வேலை வந்து எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன். இந்த ரோல்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து 24/7 இருக்க ஒரு ரோல் தான் இது. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் வரும். அதனால மேக்ஸிமம் நம்ம இந்தியன் ஐடி பீப்புள்ஸ்லாம் வந்து யூரோப் ஆர் யூஎஸ் டைமிங்க்கு தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட ஒரு கிளியர் பொலைட்டான கம்யூனிகேஷன் தான் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங், ப்ராடக்ட் நாலேஜ். இந்த ப்ராடக்ட்டை எண்ட் டு எண்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அதோட பேக் அண்ட் கோட் இல்லைனாலும் இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எங்கேருந்து என்ன கனெக்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக ஃபீச்சர்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ். தேர்ட் விஷயம், அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இந்த ரோலுக்கும் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் உங்களோட பேசிக் லெவலில் என்ன இஷ்யூ அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய இஷ்யூஸ் வந்து ப்ராடக்ட்டோட பக்காக இருக்காது, கஸ்டமர் அதை தப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நமக்கு டீபக் பண்ணி கண்டுபிடிக்க தெரியணும். ஃபோர்த் விஷயம், பேசிக் டெக்னிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். SQL queries, எக்ஸல் ஃபார்முலாஸ், அப்புறம் API பேசிக்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் ஈவன் பைத்தான், JavaScriptலாம் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது கம்பல்சரி கிடையாது, தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஃபிஃப்த் விஷயம், பேஷன்ஸ். ஏன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நாட் ஜஸ்ட் ஒரு 10,000 15,000 அந்த மாதிரி இல்லாமல் லேக்ஸ் கணக்கில் தான் வந்து போட்டு கஸ்டமர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டை நம்ம கம்பெனிலேருந்து வாங்கிட்டு போவாங்க.
ஸோ அப்படி இருக்கப்ப அதில் ஏதாவது இஷ்யூ வருது, இல்லை மேஜரான ஒரு இஷ்யூ வருது, அதனால அவங்களோட கம்பெனி ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக செம கடுப்பில் வருவாங்க. வந்து கண்ணாப்பின்னு கத்துவாங்க, இது என்ன ஒர்க் பண்ணீங்க, அது என்ன ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து பொறுமை இருக்கணும். ரொம்ப பொலைட்டாக கஸ்டமர்ஸ் கிட்ட பேசணும். அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். இந்த இஷ்யூ எதனால் வந்துச்சு, இந்த இஷ்யூவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இன்னும் எத்தனை நாளில் நம்ம இதை சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பொலைட்டான வேலை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ வந்து பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரியல் டைம் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட் சப்போர்ட்டோட ஒர்க் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் வந்து ஒரு ஜோஹோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் சப்போர்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு கஸ்டமர் ஒரு இஷ்யூவோட வராது. லைக் நான் ஒரு 500 கான்டாக்ட்ஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணேன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ணி கொடுத்த ப்ராடக்ட்டில், பட் 488 தான் வந்து சேவ் ஆயிருக்கு, மீதிலாம் வந்து எங்கே போச்சுனே தெரில, என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் லாக் எடுத்து செக் பண்ணணும். சம்டைம் அந்த 12 கான்டாக்ட்ஸ் வந்து டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸாக கூட இருக்கலாம், அதனால கூட அது சேவ் ஆகாமல் இருக்கலாம். யூ ஹேவ் டு வெரிஃபை த ஃபைல் ஃபார்மேட். அது CSV ஃபார்மேட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம், அந்த என்கோடிங்கில் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். அதே டேட்டாவை வச்சு திருப்பி நீங்கள் வந்து ரிப்ளிகேட் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம் வந்து கஸ்டமர் வந்து அது தப்பாக கூட ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் உங்களுக்கு பக் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக அது எஸ்கலேஷன் வந்து டெவலப்பர் டீமுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ற வேண்டியதான். அண்ட் 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, கஸ்டமருக்கு என்ன நடந்துச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் வந்து 5th ஸ்டெப்பு. ஸோ யூ ஆர் நாட் ஜஸ்ட் ஆன்சரிங் queries, you are actually adding value to the customer and the product quality. ஓகே ப்ரோ, இதில் கெரியர் க்ரோத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து இந்த ரோலுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்லை. ஃப்ரெஷராக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சப்போர்ட் இன்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 to 5 LP வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஆஃப்டர் 2 to 3 இயர்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமர் சக்ஸஸ் மேனேஜர், அப்புறம் ப்ராடக்ட் அனலிஸ்ட் இந்த மாதிரி ரோலுக்கு வந்து மூவ் பண்ணலாம். ஈவன் ப்ராடக்ட் மேனேஜருக்கு கூட நீங்கள் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் கெயின் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில். இந்த ரோல் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. உங்களுக்கு டிக்கெட்ஸ் அசைன் ஆகிறது பொறுத்து தான். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 10 to 20 queries வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ என்ன ஒரே ஒரு இஷ்யூ அப்படின்னா, இது ரொட்டேஷன் ஷிஃப்ட் தான் வந்து மேக்ஸிமம் போடுவாங்க. பிகாஸ் யூரோப் அண்ட் US கிளைண்ட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் இந்தியன் கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து எப்பவுமே வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். சம்டைம் பகலில் போடுவாங்க, சம்டைம் நைட்டில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுதான் இருக்கும். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ப்ராடக்ட் சப்போர்ட் வந்து நீங்கள் என்ட்ரி லெவலில் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. இதுக்கு மேலே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் சேலரி வந்து கம்மியாக இருக்குது, நான் வந்து இது ட்ரை பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்காமல் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் சப்போர்ட் பற்றின ஒரு ஐடியா இருக்குது, உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். என்ட்ரி லெவலில் எந்த ஒரு ரோலுக்குமே வந்து சேலரி கம்மியாக தான் இருக்கும். போக போக தான் வந்து நம்மளோட ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பெனி மாறிக்கணும். SQL, APIs, Excel, ஃபார்முலாஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ரோலுக்கு வந்து ஈஸியாக உள்ளே போயிடலாம். ப்ராடக்ட் சப்போர்ட் வந்து இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் டெக் ரோல். அதில் வந்து ஒரு செமி டெக் கைண்ட் ஆஃப் ரோல் தான் இந்த ரோலு. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த ரோல் பற்றி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.